வந்தா ஒரு தாட்டியாச்சும் வால்பாறை வந்துடும் ப்ரோ. கண்ணு ஒத்திக்கலாங்க. நானே சரக்கு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றேன். வால்பாறை உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒரே பர்சன் இவன் மட்டும்தாங்க. சத்தி ப்ரோ தல நானும் வர தல. அந்த பொண்ணு பூ போட்டு போகுது. ஏறு ப்ரோ. யோ வண்டி பாத்துக்கியா வர எடுத்துட்டு வாயா. பாய் பாய். கொடுக்க போறோம் ப்ரோ. போத்தலாம் ப்ரோ. யார் எங்க பார்த்தாலும் உண்மையிலேயே அவர் அவ்வளவு பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. எங்க டீம்லயும் அப்படி ஒருத்தர் இருக்காங்க. A few minutes later. வா வா வாங்க வாங்க தல. டைம் ஆச்சு தல. முன்னாடி போயிட்டாங்க. சரி போ ப்ரோ போ ப்ரோ. சரக்கு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றேன். ஆமாடா நான் தானே அடிச்சது. அந்த ஆளுக்கு வேணுமியா பாயா 300 ரூபா கொடுத்து வாங்கினாரியா. அவ்வளோ 350 உடச்சதாரு. ஏங்க சத்தியமா சொல்றேன், வால்பாறை நீங்க ஒரு நாளா பார்க்க முடியாது. அவ்வளோ பிளேஸ் இருக்கு. ஆனா நாங்க போறதுக்கு டைம் இல்லைங்க சத்தியமா. டிராவல் பண்ணிட்டு செத்துடலாம் ப்ரோ. அப்படி இருக்கு. குளிரடிக்குன்னு வைசரை போட்டா ஊரை பார்க்க முடியல ப்ரோ. அம்மா பா ஏய் கரெக்டான டைமிங் உள்ள வந்திருக்கோம். எல்லாம் அசாட் போட்டு விட்டுங்கப்பா. இந்தியாவில் ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலங்க. அசாட் ப்ரோ சாமே. அசாட் 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 போட்டுக்கத்தால அவங்க மிஸ்டுங்காட்டி இல்லை இது போடுறேன். கூலா இருக்கியா. நாங்க வந்தப்ப கூட இந்த கிளைமேட் இல்லைங்க உண்மையாலுமே. நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க கிளம்பிட்டு வந்த டைமுக்கு முன்னாடியே குளிர்தியா நல்லாவே குளிர்தியா. வால்பாறை ரூட் தெரிய மாட்டேங்குதியா ப்ரோ. அசாட் போட்டுக்கியா. எல்லாமே அனுப்புங்க ப்ரோ. சத்தியமா குளிருதே கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. நாளைக்கே போய்க்கலாமா திரும்பிடலாமா வால்பாறையே. பொள்ளாச்சி ஒர்த்தா பொள்ளாச்சி இதேதான் இதேதான் தான் இருக்காங்க ஒரு பசங்க. மாசம் ஒரு வாட்டி நான் வடுகப்பட்டி போகாட்டி. ஏய் இங்க பாரு கீழே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதேதான் அப்படியே கேப்சர் ஆகும். எல்லாம் நின்றாங்க ப்ரோ. ப்ரோ முன்னாடி போங்க முன்னாடி போங்க தல. முன்னாடி போ தல. என்னது ஆமா வரவே முடியல. பஸ்ஸுக்காரன் வழியே விட மாட்டான். அது ஒண்ணுதான் பிரச்சனை. கேரளா வரும். ஐயோ பிடித்தல வண்டி விழுகுதல. ப்ரோ உள்ள
சேச்சிஸ் தான் ப்ரோ. உள்ளவா ஏன் ப்ரோ எத்தனை காசு கொடுத்தாலும் வருமா அது? விட்டுட்டு நம்ம கொச்சி போகணும். இங்கேயே இருக்கு ஸ்பாட்டு. வாய்ப்பாறை கண்ணு ஒத்திக்கலாங்க. அப்படி இருக்கு தல. எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தல. டேய் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கடா. என்னது தல? எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கல. எப்படி எப்படி இப்படி இங்க நின்று ஒரே ஒரு போட்டோ என் செல்லத்து கூட. ஒரு தாட்டியாச்சும் வால்பாறை வந்துடும் ப்ரோ. என்ன தல இது டைலாக்? பிறந்தா ஒரு வாட்டியாவதா? ப்ரோ 7th heaven ஏன் சொல்றாங்க தெரியுதா? 7th heaven ஏன் சொல்றாங்க தெரியுதா? ஃபர்ஸ்ட் சொர்க்கம் வீடு தான். இல்லை ஐயோ வண்டி அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. துளியெல்லாம் விழுந்து நல்லா இருக்கு. ஸோ ஃபேமே ஒர்த்து இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வந்துட்டோம் கரெக்டாக. நாங்கள் கொடைக்கானல் இதே மாதிரி கிளைமேட் அங்கேயும் மாட்டோம்ச்சு. ஆனால் வால்பாறையில் அன்எக்செப்டட். நம்ம பிளான் பண்ணுவோம் அப்புறம் இப்படி இருக்கும். நீங்கள் ஒர்த்தான ஸ்பாட்டு சத்தியமாக சொல்கிறேன். இந்த நியூஸ்லலாம் பார்ப்பேங்க, இந்த பனி மூட்டத்துடன் காணப்படுறதால் வண்டிகள் விளக்குகளுடன் எரியப்பட்டு அது இப்போ நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம். பட் டைம் ஆச்சு, யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கணும் ஃபேமே, லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நேற்றே லேட் பண்ணி தானே ப்ரோ ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணோம். இல்லையா காலையில் வால்பாறை இங்கே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் உண்மையாலுமே. அப்படி இருந்திருக்கும் சும்மா லொக்கேஷனு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு கேரளாவில். ஆனால் ஒர்க்காலாம் போயிருந்தா என்ன வீடு போகிறக்கு நைட்டு 12-1 மணி ஆகிருக்கும். சத்தியமாக ஒன்றும் தெரியாமல் குருட்டாம்பாக்க போயிட்டு இருக்கிறேன் நான். இப்போ கண்ணும் தெரிய மாட்டேங்குதுல்ல. யானை கூட இந்த பாருங்க ரோடு இருக்கா பார்த்தேன். உண்மையாக எனக்கு ரோடு நேராக போகிற மாதிரி தான் தெரிஞ்சது. 40 கம்மி அதிகம், கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம். கொஞ்சம் குறைச்சி மெயின் அசாடு இருக்கிறங்காட்டி இது ஒரு பெனிஃபிட்டுங்க உண்மையாலுமே. அசாடு சீனுக்கு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் மோஸ்ட்டாக இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நைட் டைமில் போகும்போது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஏன்னா பக்கத்தில் வர வண்டி கணக்கு தெரியாமல் வந்து சாத்திடுவாங்க அவங்க. நம்ம கரெக்டாக இருந்தாலும் அவங்க கரெக்டாக வர மாட்டாங்க உண்மையாலுமே. ஏன் தலை நம்ம இவர் தலைவெல்லாம் ரோட்டில் நின்றுருந்தாங்க, அவனை பிடிச்சி சாத்திக்கிறாங்க பாவம். ப்ரோ ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்குது எனக்கு ஜம்முன்னு. ஸோ இவ்வளோ கண்டென்ட்ஸ், இவ்வளோ நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்குறேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை மட்டும் தட்டி விட்ருங்க. எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு இங்கே என்கிட்ட நல்லா மழை பெய்யுது இன்னும். மிஸ்ட்டு அது மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் மிஸ்ட் கம்மியாகும். அது எப்போவுமே அப்படி தான். இது கம்மிங்கிறீங்களா? ஆமாம் இது இங்கே குறைச்சி கம்மியாக இருக்கும். ஏன்னா மேலே வேற கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மிஸ்ட்டு. செகண்ட் டைம் இதே ரூட்டில் வந்தேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ என் மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக விலாக எடுக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ஐயோ மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு நல்லா. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ட்ராவல் ஈஸின்னு. சத்தியமாக சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுறது தான் கஷ்டம் இருக்கிறதுலையே. நீங்கள் வேணால் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் ட்ராவல் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு அப்போ தெரியும் கண்டிப்பாக உண்மையாலுமே. ஏன் ப்ரோ சோலோவாக கூட ட்ராவல் பண்ணிடலாம். நீங்கள் சோலோவாக கூட ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாங்க. ஈஸி, அது ரொம்ப ஈஸி. நீங்கள் தான் பிளான் பண்ணுறவங்க, நீங்கள் தான் ஓனர், அப்படி இருக்கும். பட் இது எப்படி இருக்கும் தெரியுமா?
ஒவ்வொருத்த 10 பேரும் 10 மைண்ட் செட் இருப்போம். ஸோ அவங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த குரூப் ரைடு அப்படின்னு சொல்லுவோம். சத்தியமாக குரூப் ரைட் மேக் பண்ணுற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். வேணா கீழே ஒரு ஹார்ட் இன் கமெண்ட் போட்டு விட்டு போங்க. அவ்வளோ கஷ்டம் என் குரூப் ரைட் பண்ணுறது. அதில் அப்படி இருந்து ஏன்டா நான் பண்ணுறேன்னா இப்படி நிறையா மூமெண்ட்ஸ் கிடைக்கும், ஜாலியாக இருக்கும். பசங்களோடு இருந்தால் தான். சோலோவாக போனால் அது கிடைக்காதுங்க சத்தியமாக. அதுக்காக தான் குரூப் ரைட் பண்ணுறோம். ஐயோ சரியான கிளைமேட்டு, ஒர்த்து. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெயில் அடிக்கும் போல. அவங்க ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, நாங்கள் எடுத்து விட்டோம். நின்றுக்கலாம், சரி போச்சா விடுங்க, நாங்கள் வந்த பாட்டாங்க. நல்லா இருக்கு இல்லையா ஸ்மெல்லு? உண்மையாகவேங்க. நீங்கள் அதாவது ஒரு இப்போ எவ்வளோ பேர்த்து மேலே லவ் வச்சுட்டு போயிடலாங்க ஃபேமே, அது எப்படி வேணால் போயிடும். ஆனால் இது மேலே லவ் வச்சு பாருங்களேன், உங்களுக்கு எப்போவுமே கைக்கூடாது. அவன் போயிட்டு போகிறான் ப்ரோ. உண்மையாகவே ஃபேமே நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ பேர் மேலே லவ் வச்சு பாருங்களேன், அது எப்படியும் ஒரு நாளாவது உங்களை டிசப்பாயின்ட் பண்ணி விட்ரும், இல்லை ஏதாவது பண்ணி விட்ருங்க. ஆனால் இது இருக்குது பார்த்தீங்களா, இவன் எப்போவுமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு உண்மையாக இருக்கிற ஒரே பர்சன் இவன் மட்டும்தாங்க சத்தியமாக. எனக்கு அப்படி தான் எனக்கு உண்மையாக இருக்கிறது இவன் மட்டும்தான். நிறையா ஃபேக் பீப்புள்ஸை பார்த்தாச்சு, என்னென்னமோ ஃபேஸ் பண்ணியாச்சு, ஏகப்பட்ட பிரச்சனையும் பார்த்தாச்சு. ஆனால் இவன் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கான். ஸோ மிஷின்ஸ் மேலே லவ் வச்சுட்டு போயிடலாம். உண்மையாக அது ஒர்த்து. என் தலைவன் டிடிஎஃப் சொன்னான், பாருங்க மேலே பாருங்க ஒர்த்து. இந்த என் கூட 2 பேர் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல, முன்னாடி அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ப்ரோ அவளுக்கு ரெடியாதுக்கு ரூட்டும் தெரியாது ப்ரோ. ரூட்டு தெரிஞ்சா கூட சொல்லலாம், ரூட்டும் தெரியாது, எங்கே போகணும் எங்கே வரணும் ஒன்றும் தெரியாது. இந்த வெள்ளைக்கோடு இருக்குது தெரியுமா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு அப்படிதான் சொல்லுவேன். நாங்கள் போயிட்டுருக்க நாங்கள்லாம் முன்னாடி போயிட்டோம், அவங்க வந்து பின்னாடி வந்துருந்தேன். அவனுக்கு தான் முன்னாடி போயிட்டு அவனுக்கு ஒரு ரூட் பிடிச்சி போயிட்டானுங்க. அப்புறம் கூப்பிட்டு மச்சி நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே இருக்க வாங்க அப்படிங்கிறானுங்க. ஆனால் பைத்தியார போயிடுறா, ரோடே தாண்டா நான் சொல்கிறேன், இல்லை வந்து கூட்டிகிட்டு போயினேன் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் மறுபடியும் பைத்தியம் பிடிச்சி மறுபடியும் போய் அங்கிட்டு போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் இங்கே வரைக்கும் எனக்கு ரூட்டு மறந்து போச்சு. ஏன்னா மேப் ஒர்க் ஆகல, ஆஃப்லைன் மேப் போயிடுச்சு. அதாவது ஒரு மிகப்பெரிய கோளாறு எங்கள் கேங்கு. பட் இந்த வாட்டி நாங்கள் அதிகமாக, அதாவது எங்கள் இதுலேயே இந்த நின்றுருக்காங்க ஒரு செல்லா குட்டி 2 வாங்கடி தங்கம், இங்கே எங்கடி தங்கம் பண்ணுறீங்க? ஐயோ தலை தொப்பி எடுத்தியா தலை? தலை தொப்பி எடுத்தியா தலை? தொப்பி எடுத்தியா தலை? தலை எந்த வண்டியில் இருக்கு? அவன் எங்கடா கண்டுபிடிக்கிறது நானே? எனக்கு டவுட்டு தான். நான் வந்துட்டான் பாரு. வாடிச்சலாம் விடவா செல்லம். என் தொப்பி எங்கே செல்லம் இருக்கு? தொப்பி என் தொப்பி கூட தான் கொடுத்தானா? டேய் தலா பேக்கரிக்காரத இந்த வண்டி தானே? வண்டியில் இருக்கா? வண்டி வரும்போது திறந்து கொஞ்சம் கீழே வந்துருக்கும் ப்ரோ. டே அங்கிட்டு விட்றா, இங்கே விடாதா டரன்றா. இந்த அங்கே அதுக்கு தான் நான் அங்கே போடானே நேரா. ப்ரோ ஒரு கடைக்கார கேளுங்க ப்ரோ, செக் போஸ்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு? அப்போ போடா எதுவா 6 மணிக்கு மேல உள்ள என்னது புரியல? விட மாட்டாங்களா கீழே? விட்டுருவாங்களே? யோய் என்னையா உருட்டிட்டு இருக்கிற, கீழே வந்துட்டு அப்புறம் எப்படியா அழுக ஆரம்பிச்சா ப்ரோ?